சொல்லுமா எங்க பொட்டிக்கார அங்கிள் சொல்லுமா இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு பொட்ட பிள்ளை தன்னந்தனிமையில வந்திருக்கும் போது என்கிட்ட பேச ஒரு குஞ்சம் கூட காணல. இந்த புக்கம் இருக்கிறது எல்லாம் குஞ்சம் அடுத்து பார்த்தா மினி டெம்போவே நம்பும். அது இல்லடா, நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? கோசாமி கோயில் பூச்சாரி ஒரு வாரம் ஆகி போச்சு. சும்மா தான் கிடக்குறாரு. பட்டிக்கலாம் முடிஞ்சு போச்சு. அப்படியா? இல்லைன்னு நம்ம கவுண்டருக்கு அங்கதான் போய். அது இல்லடா, என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையான்னு கேட்டேன். அதுக்குதானே போக எட்டிட்டு பாக்குறதா? எந்த பள்ளிக்காரம் போய் வீட்டுல போன உழவு போகுது. பிள்ளை வந்துருக்குறா. ஐயோ, அந்த பிள்ளை என்ன கட் பண்ண நீ குறைகாட்ட யாரு பத்தி அது பெருமையா 4 வாரத்தை எடுத்து சொல்லு. என்ன ரேஷன் கார்டு இருந்தா சொல்லி சொல்ல அது ஏத்தாது நானே உளுத்து போயிருவேன் சொல்லு. என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா எப்படி? பஸ் ஸ்டாண்ட் தெரியாதே உங்க மேட்டூர்னு சொல்லதான். பெரிய பெரிய பில்டிங் சரி 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 நோட்டு அவன் முகத்திலே குளிக்க கூடாது. நான் பேசு அப்படியா? சரி சரி. அவன் பொண்டாட்டி ஐயோ சத்தம் போடாதீங்க. யார சத்தம் போடுறீங்க? தாயா சர்க்கரையில கொஞ்சம் டீயில கொஞ்சம் உப்பு பத்தலையா? அதெல்லாம் சண்டைங்க மணி 11 தான் என்ன அப்படி வெளியிட்டு உனக்கு முன்னால கொண்டாந்து சாக்கு போய் போட்டு உட்காந்துக்கிட்டு எத்தனை குடும்பத்துல குடிச்சாரு பண்ண மாட்டான். அவர்களெல்லாம் நம்மளை வாழ வைக்கும் தாய்க்குளம். 1000 சடத்துக்கு முன்னால சொல்றேன். எல்லாருமே நம்மளை வாழ வைக்க வந்த தாய்க்குளம். அந்த ஆயா மட்டும் விடிய விடிய கொல்ல வந்த பேய் குளம். இந்த ஊர்ல நாளைக்கு வேற ஊர் கேச்சு நான் சம்பளத்துக்கு ஆச்சு பண்றோம். போதும். சரி சரி போகல போய் பாக்கலாமா? அடக்கி வச்சு பேசு. என்னடா பண்ணிருவேன்? இதே ஒத்தடி பாதை நம்ம கோட்டை கோட்டிட்டு கொத்தையில நெப்பு இல்லாத வரும். விவசாய பதவி இல்லையா? கோத்தையில வரும். நீ தாண்டி கொலாபட்டு ஓரமா போகணும். இங்க பாரு, என்னாட்ட பத்திரி பொம்பளைகளா குனிஞ்ச தலை நிமிராம தாண்டா வருவாங்க. இங்கத்தான் போவே பைப் வச்சுன்னு போவியா? லாரிக்கார விட்டு நிறைய கூட்டு போயிருவான். அது இல்லடா, பெண்கள் என்றால் ஒரு அடக்கச்சடக்கம். அது எந்த ஒரு சுடுகாட்டா தான் போய் பாக்க. எதுக்கு அடக்கச்சடக்கமா அங்கதான் படுத்து கிடக்கும். வாயால கூட்டிட்டு போயிட்டு நிமிந்துகிட்டு போறா பாரு. அவனை நம்பி போடலாம். நான் தான் பத்தினி. அவனை குமிஞ்சுக்கிட்டு பக்க பக்கத்து போறா பாரு. அவதான் 107 மாப்பிளப்பா. நீ வப்படா அண்ணா. அண்ணா நான் சொல்லல. அண்ணா பிள்ளை செனக்கு நிக்கிறான். பாண்டி முண்டா அண்ணா உனக்கு அண்ணன் நோவா என்ன
அண்ணா என்னயா அழகான பொம்பளைங்களை பார்த்தா ஏன் உள்ள பூரா வந்து போச்சு அண்ணா அழகான பெண்களை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு வருமே என்ன நோவா அண்ணா அது இல்லைண்ணா உங்களத தான் எடுத்து விடுங்களே பாக்கலாம் உங்களுக்கு எடுத்து விடுங்களே அந்த அளவுக்கு நெட்டு வச்சுக்கிறேன் உட்காந்தா தாயா விட முடியும் அப்படியா அண்ணா நீங்க பாட்டில விடுவீங்களா முந்தா நேரத்து விட்டு விடுந்தேன் சரி இப்பெல்லாம் கொஞ்சம் சலுப்பாய் போச்சு விடுறேன் அண்ணா நசுக்கு தெரியாதா நசுக்கு தெரியாதா நச்சுக்கு நச்சுக்கு தான் அப்பகாரம் 3 ஏக்கரா காட்ட தான் போய் தேடிட்டு நச்சுக்கிட்டு செம்பா எழுதி கொடுத்துட்டு போச்சான் அது இல்லண்ணா காதல பண்ணுவீங்களான்னு கேட்டேன் என்ன தோல் மாலை இருக்குது செம்பத்து போயிடாது பாடல் ஆமா அருமையான பாடல் பாட்டா பாடுங்க இப்ப பாடலாமா பாடுப்பா என்னடி முடிக்கம்மா ஓ கண்ணில் மையி யாரு வச்ச மையி அது நான் வச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள சரி சரி கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள நான் பிடிச்ச வந்த புள்ள பொன்னம்மா இனி நான் காதி ஒவ்வொரு ஜனம்மா என்னடி முடியம்மா ஓ கண்ணில் மையி ஏன்டா அத கொண்டு போய் அங்கேயே வைப்பாங்க ஐயா அண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா உனக்கு பிடிக்கலன்னு தெரியுமாயா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா பிடிக்கல ஆமா பிடிக்கலையா ஆமாண்ணா வேற பாட்டு பாடணுமா ஆமா ஐயா ஏப்பா எந்த பாட்டு ஊத்துற நல்லா இருக்கும் காட்டில விளையாடுறது கம்புத்தான் காட்டில விளையாடுறது கம்புத்தான் அத காட்டுக்கார கட்டிக்கிட்டா பம்புத்தான் சீவி மூட்டிச்சாத்தான் கொண்டத்தான் சீவி மூட்டிச்சாத்தான் கொண்டத்தான் இத சீலியா தூக்கணும் புதிங்கள் கண்டம் புடிச்சிக்கிச்சா அண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிக்கிச்சுண்ணா சரி ஐயா அப்படி இருந்தாலும் என்ன போனால் போகட்டும் போனால் போகட்டும் எல்லாம் போங்களா போலாம் ஏய் நல்லா போயிட்டா யாரும் வாய மாப்பிளையா கூத்து பாப்பா இல்ல பேசக்கூடிய வீட்பார்த்தைகள் போனால் போகட்டும் சரி ஐயா அப்படி இருந்தாலும் சொல்லு இன்னும் சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபை இந்த சபையின் முன்பதாக ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த அருபெரும் தாய்மார்களும் ஒன்றாக திரண்டு இது நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார் எதற்கு சத்தியமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு சரி அண்ணா எப்படி அண்ணா ஊர் பொதுமக்கள் சார்பாக ஓரிரவு தெருக்கூத்து நாடகம் அப்படி இருந்தாலும் இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்னடி என்ன நாடகம் வச்சிருக்காங்க அறிவே நாடகம் என்ன நாடகம் சிவபுராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்ட எப்படி அண்ணா அதே தாயா அதேதான் என்னடி அதே என்ன நாடகம் பெரியாடிக்கு மையான கொள்ளை சரி இல்லை என்றால் வல்லாள கட்டன் மதை அப்படி இருந்தாலும் இன்னும் நான் வேடம் விட்டு வெளியே வந்த உடனே என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்லுள்ளங்களும் இன்னும் செய்யாத நல்லுள்ளங்களும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக விளங்கி எலுமிச்சங்கனிக்கு எதிர்கனி இல்லாமல் அவருடைய குடும்பமும் அவரது குடும்பமாகப்பட்டது சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று அந்த மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த பெரியாடிக்கு மயான கொள்ளை வல்லாள கண்டன் மதை இந்த நாடகத்தில் நீங்க யாரு உங்களோட பேர் என்ன சொல்லமா?
உங்களோட பேரு இந்த அழகா வந்திருக்கிறீங்களே உங்களோட பேரு என்னமா? அடியே என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னயா? அந்த ரங்க மாதிரி வச்ச எங்க மிச்சிருத்த அந்த ரங்க மாதிரி வச்ச மாத்திரம் வச்சு சுத்திரமாக வந்த சுத்திரமாக வந்து மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி மச்ச விடியலைக்கு உச்சமலாத ரூபி பால பருவமுள்ள சோழ குயில போல பாலா பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பேர் தான் திலோத்தம்மை. திலோத்தம்மை உன்னோட பேர் தான் திலோத்தம்மை. ஆமா அப்படின்னாலும் அப்படி இருக்காரு இந்த அழகான திலோத்தம்மையை நீ கேட்டாங்க தாய் தந்தை எப்படி பிறந்தே தெரியுமா? அப்படியா? உன்னை போல ஒரு அப்பா அப்பாக்கு பிறந்தனா பின்ன சென ஊச்சி போட்டு பெற்றாங்களா? அடியே தெய்வ லோகத்து பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? அது என்ன பிண்டம் சொல்ல? நான் எப்படி பிறந்தவை தெரியுமா? ஊமாரெட்டியூர் சேர்ந்த நம்ம சரவண அண்ணன் இந்த உயிருக்கு மேலான சரவண அண்ணன் நம்மளுக்காக ஊமாரெட்டியூர் இருந்து வருகை தந்தா. அது மட்டும் இல்ல அர்ஜுன தமிழில தந்தோம் அந்த நாடகத்துக்கு நம்மளுக்கு உயிர் துணியா இருந்து ஊமாரெட்டியூர் அண்ணன் சேர்ந்தவங்க எனக்காக ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் வச்சாங்க. அது சிறப்பான முறை ஆடப்படுத்தினா நம்ம நாடகத்தை இங்க கண்டு கழிக்க வந்திருக்காங்க. என்னவா தகவமாயி பிள்ளை சூடி எதிராளி பங்காளி செய்வன போவோம் என்று ஒன்னாலப்பட்டு இந்த மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். தேவாதி தேவகுடி திலோத்தம்மையை எங்க எடுத்தாங்களே தாய் தந்தை யாரு? எப்படி பிறந்தே தெரியுமா? எப்படிமா?
தேவாதி தேவர்கள் ஒரு புறமும் தேவாதி தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி அசுரர் மறுபுறமும் நின்று அசுராதி அசுரர் மறுபுறம் நின்று தேவ அமிர்தமாகப்பட்டது கிடைத்தார். தேவமிர்தம் அந்த அமிர்தத்தில் தேவ அமிர்தத்தில் நான் பிறந்தேன். யாரு அடியே இன்னும் 7 நாட்டிய பெண்கள் பிறந்தோம். 7 நாட்டிய பெண்கள். ஆமா. யாரு? ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதி தேவி, மேனகை, விசித்ரா, இன்னும் திலோத்தமை என்று சொல்லலாம். உங்களோட பேரு திலோத்தமை. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நீங்க யாருக்கு நாட்டிய பெண்ணாகிறீங்க? அடியே நானும் அந்த தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர பலருக்கு நாட்டியம் புரியும் நாட்டிய பெண்களா இருக்கிறோம். கேட்டீங்களா என்ன காரணம்? அடியே அப்படி இருந்தாலும் நேற்றைய தினத்தில் இன்னும் பிரம்மதேவனாகப்பட்டவர் எப்படி என்றால் தவமாகப்பட்டது செய்ய போனார். சரி. அந்த தவத்தை கலைப்பதற்காக தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் கோவித்து கொண்டு தேவ சபையில இன்னைக்கு தவற கருத்துக்கு பூலாக வந்திருக்கிறாரு. அந்த தவத்தை கிளைத்து அந்த தவத்தை கலைக்க எங்களையும் இந்த பூலோகத்திற்கு அனுப்பி வச்சிருக்காரு. யாரு? தேவேந்திர மன்னன். இப்ப வந்து நம்ம பூலோகத்துக்கு போய் அந்த தவத்தை கலைக்கணும். அட பூலோகம் தவத்தை கிளைத்து விட்டால் உங்களுக்கு ஒரு பட்டம். சரிமா போலாமா? போலாமா?